அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். மேச ராசிக்கு இந்த வாரத்தில் 26ஆம் தேதி திங்கட்கிழமை கோகுல அஷ்டமி கிருத்திகை, 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அஷ்டமி காலையில் 7:30 மணிக்கு முடிஞ்சு நவமி தொடருது. 28ஆம் தேதி புதன்கிழமை மாலை காலையில் 8:30 மணி வரைக்கும். இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றார். 26ஆம் தேதி, 27ஆம் தேதி, 28ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8:30 மணி வரைக்கும். இதில் ரிஷப ராசியில் சந்திரன் இருக்கும்போது மேச ராசிக்கு 2ஆம் வீடாக வந்துடுது. வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் இருந்த போதிலும் குருவும் சந்திரனும் இணைஞ்சு குரு சந்திர யோகத்தை கொடுக்குது. இருந்தாலும் 2ஆம் வீடம் வாக்குஸ்தானமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் அரும்பாடுபட வேண்டியது இருக்கும். அதனால் பேச்சில் நிதானம் தேவை. குடும்ப வேலைகளில் நிறைய பங்களிப்பு இருக்கும். குடும்ப உறவுகளோடு பேசுகிற போது, எதிர்காலத்தை பற்றி பேசுகிற போது கொஞ்சம் வாக்குவாதம் வரலாம். அது சண்டை சச்சரவாக இல்லாமல், வீண் விவாதமாக, வாக்குவாதமாக இல்லாமல் ஒரு அமைதியாக மௌனமாக கடந்து செல்வது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 28ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8:30 மணியிலிருந்து 29ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் ஏகாதேசி. அந்த நாள் நல்ல நாள். 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 3 மணி வரைக்கும். 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் சந்திரன் மிதுன ராசியில் வருவார். அப்போ மிதுன ராசிக்கு வரும்போது மேச ராசிக்கு 3ஆம் வீடாக வருது. நல்ல வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். பதவி உயர்வு, மக்கள் செல்வாக்கு, நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் எளிதாக ஈடேறும். உங்களுடைய முயற்சிகள்லாம் அருமையாக வெற்றி அடையும். புத்திசாலித்தனமாக சிந்தித்து அறிவார்ந்த விஷயங்களால் வெற்றி வாகை சூடி நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாள். மற்றபடி 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 3 மணியிலிருந்து 31ஆம் தேதி சனிக்கிழமை நாள் அன்று பூச நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம், பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம். 1ஆம் தேதி வந்துடுது செப்டம்பர் மாதம். அது ஆயிலி நட்சத்திரம். ஆகவே 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 3 மணியிலிருந்து 31 செப்டம்பர் 1 முழுவதும் கடக ராசியில் சந்திரன் வர்றது மேச ராசிக்கு அது 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். சிறு சிறு தோல்விகள் வரலாம். இடையூறுகள், தடைகள், தாமதங்கள்லாம் ஏற்பட்டாலும் உங்களுடைய மன உறுதியால் தொடர்ந்து போராடி வெற்றி பெறக்கூடிய நாளாக அமையும். கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இருக்கும். ஆகவே மனதில் ஒரு தெளிவாக, உறுதியாக, விடாமுயற்சியால் எதையும் பின்வாங்கி விடாமல் சுறுசுறுப்பாக உழைத்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். ஆகவே மேச ராசிக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் ஒரு நல்ல முன்னேற்றகரமான வெற்றி வாகை சூடக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. ரிஷப ராசிக்கு இந்த வார ராசி பலன். 26ஆம் தேதி திங்கட்கிழமை கிருத்திகை அஷ்டமி, கோகுல அஷ்டமி. 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் காலையில் 7:30 மணிக்கு அஷ்டமி முடிஞ்சு நவமி தொடருது. 28ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8:30 மணி வரைக்கும். ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது. ஜென்ம ராசியிலேயே சந்திரன் இருப்பது ரொம்ப நல்லது தான். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். உள்ளம் தெளிவாக இருக்கும், மகிழ்ச்சிகரமாக இருக்கும். நினைச்ச காரியங்கள்லாம் அற்புதமாக நடக்கும். நல்ல நாள், நன்மைகள் தொடரும். பிறகு 28ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8:30 மணியிலிருந்து 29ஆம் தேதி வியாழக்கிழமை
ஏகாதசி நாள். 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள் மாலை 3 மணி வரைக்கும். மிதுன ராசியில் சந்திரன் வர்றது ரிஷப ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். அதனால் இந்த நாட்களில் கொஞ்சம் வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அறிவார்ந்த விஷயத்தில் சிந்தித்து செயல்பட்டால் பலவிதமான பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து கொள்ள முடியும். பேச்சில் நிதானம் தேவை. கொடுத்த வாக்குறுதியை முடிந்த அளவுக்கு நிறைவேற்றுவதற்கும் பொறுமையாக செயல்படுவதற்கு உரிய நாளாக அமைத்து கொள்ள வேண்டும். யார்கிட்டையும் முன்கோபப்படாமல், வாக்குவாதத்தில் ஈடுபடாமல், சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் அமைதியாக மௌனமாக கடந்து சென்றால் அந்த நாட்கள் இனிதான நாட்களாக இருக்கும். பிறகு 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மாலை 3 மணியிலிருந்து 31ஆம் தேதி சனிக்கிழமை பூச நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம், பிரதோஷம், தேய்பிறை. பிறகு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வந்துடுது ஆயில்ய நட்சத்திரம். இந்த நாட்களில் கடக ராசியில் சந்திரன் இருப்பார். அப்போ ரிஷப ராசிக்கு அது 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். இந்த நாட்களில் மனசு மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளம் தெளிவாக இருக்கும், தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். மனதில் நினைத்த காரியங்கள், நீண்ட நாள் எண்ணங்கள், குறிக்கோள், லட்சியங்கள்லாம் அந்த நாட்களில் வெற்றிகரமான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன் ஏற்படும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும், பேரும் புகழும் கிடைக்கும். ஆகவே ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தினுடைய தொடக்க நாட்கள்லையா திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்களும் இறுதிக்கட்ட நாட்களான இந்த வாரத்தில் வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாளாக, நன்மை தருகிற நாட்களாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 26ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் கிருத்திகை அஷ்டமி, கோகுல அஷ்டமி. 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் காலையில் 7:30 மணி வரைக்கும் அஷ்டமி முடிஞ்சு நவமி தொடருது. 28ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8:30 மணி வரைக்கும். இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் இருப்பார். அப்போ மிதுன ராசிக்கு 12ஆம் வீடு. கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும், விரயஸ்தானம். கொஞ்சம் உங்களுடைய தேவைக்காக, மகிழ்ச்சிக்காக நீங்கள் விருப்பப்பட்ட பொருட்களை வாங்குவது, கடைகளுக்கு செல்வது, அப்படி செலவுகள் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இல்லாமல் கொஞ்சம் அதிகப்படியான செலவுகள் இருக்கும். அதை உங்கள் சுப செலவாக, சுப விரயமாக, தேவையான செலவுகளுக்கு பயன்படுத்தினால் பயனுள்ளதாக இருக்கும். பிறகு வீண் அலைச்சல் கூட ஏற்படலாம். அது ஆசையின் காரணமாக, முயற்சியின் காரணமாக பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய பயணங்கள் இருக்கும். அந்த பயணங்கள் ஏமாற்றம் தராமல், அது வீண் அலைச்சலாக போய்விட்டது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வராமல், தேவையான, பயனுள்ள, அவசியமான அலைச்சலை ஏற்படுத்தி கொண்டு அது வெற்றிகரமான பயணமாக அமைத்து கொள்வது நல்லது. ஞாபகம் மறதி வராமல் பார்த்துக்கிறது நல்லது. நினைவு ஆற்றல் அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையெல்லாம் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்தால் அது வெற்றிகரமான நாட்களாக இருக்கும். பண வருமானமும் ஓரளவுக்கு கணிசமாக இருக்கும். வரவுக்கேற்ற செலவும் இருக்கும். பிறகு 28ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8:30 மணியிலிருந்து 29ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று ஏகாதசி நாள். 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள் மாலை 3 மணி வரைக்கும். மிதுன ராசியில் சந்திரன் இருப்பார். ஜென்ம ராசியிலேயே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. உள்ளம் தெளிவாக இருக்கும், மனதில் நினைத்த காரியங்கள் நடக்கும், தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், ஆடை ஆபரணங்கள் போன்ற தோற்ற பொலிவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நல்ல புத்திசாலித்தனமாக சிந்தித்து அறிவார்ந்த விஷயங்களில் வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக அமைகிறது. பேரும் புகழும், மக்கள் செல்வாக்கும் கைகூடும். பிறகு 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 3 மணியிலிருந்து 31ஆம் தேதி சனிக்கிழமை நாள் பூச நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம், பிரதோஷம், தேய்பிறை. பிறகு 1ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஆயில்ய நட்சத்திரம். இந்த நாட்களில்
கடக ராசியில் சந்திரன் வர்றது மிதுன ராசி 2ஆம் வீடாக வருது. 2ஆம் வீட்டு சந்திரன் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் சந்திரன் வரும்போது மனது கொஞ்சம் பதட்ட நிலை உருவாகும். ஆகவே மனதில் ஒரு தெளிவாக வைத்துக்கொள்வது நல்லது. நிறைய பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அது வாக்குவாதங்கள், வீண் விவாதங்களாக போகாமல் குறைவாக பேசி நிறைவான பலனை அடைய வேண்டும். முன்கோபத்தை தவிர்த்துவிட்டு அமைதியாக மௌனமாக அந்த நாட்களை கடந்து சென்றால் ஒரு நிம்மதியான வெற்றிகரமான நாட்களாக அமையும். ஆகவே மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் மத்தியம நாட்கள் 28, 29, 30 புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மத்தியம காலத்தில் வரக்கூடிய நாட்கள் பயனுள்ளதாக அமைகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 26ஆம் தேதி திங்கட்கிழமை கிருத்திகை கோகுல அஷ்டமி, 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 7:30 மணி வரைக்கும் அஷ்டமி முடிஞ்சு நவமி தொடருது. 28ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8:30 மணி வரைக்கும். இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது கடகராசி 11ஆம் வீடாக வருது. லாபஸ்தானம், வெற்றி மேல் வெற்றியும் நன்மையும் லாபமும் கிட்டும், மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். தொழில் முன்னேற்றம், தொழிலுக்கு தேவையான நிறைய ஆர்டர்ஸும் வேலை வாய்ப்பும் உருவாகும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். பதவி உயர்வுக்கான சிந்தனை பிறக்கும். நல்லதொரு முன்னேற்றகரமான நாட்களாக இருக்கும். ஊதிய உயர்வும் கிடைக்கும். குரு சந்திர யோகம் இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 28ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8:30 மணி அதிலிருந்து 29ஆம் தேதி வியாழக்கிழமை ஏகாதசி நாள், 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள் மாலை 3 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது கடகராசிக்கு 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானமாக இருக்கிறது. கொஞ்சம் சிந்தித்து செயலாற்ற வேண்டிய நாள். செலவுகள் அதிகரிக்கலாம், அது ஏமாற்றம் தரலாம். நிறைய செலவாயிருச்சு அப்படிங்கிற ஒரு சிந்தனை பிறக்கும். ஆகவே திட்டமிட்டு தேவையான செலவுகளை முன்கூட்டியே யோசித்து செலவு செய்கிறது நல்லது. வீண் செலவுகளை தவிர்த்து விடுவது நல்லது. அதே போல் வீண் அலைச்சலும் வேண்டாம். எது முக்கியமோ, முன்னேற்றத்துக்கு எது தேவையோ அதற்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்து பயணங்கள் முயற்சி செய்தால் போதுமானது. ஏமாற்றம் வராமல் வீண் அலைச்சலாக போகாமல் பார்த்து கொள்வது நல்லது. சிந்தித்து திட்டமிட்டு செயலாற்றினால் நன்மை பிறக்கும். ஞாபக மறதி வராமல், எந்த பொருள் இழப்பும் ஏற்படாமல், சேதாரம் ஏற்படாமல் முன்கூட்டியே சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. பிறகு 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மாலை 3 மணியிலிருந்து 31ஆம் தேதி சனிக்கிழமை பூச நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம், பிரதோஷம், தேய்பிறை. அடுத்து 1ஆம் தேதி செப்டம்பர் மாதம் துவக்கம். இந்த நாட்களில் கடகராசியில் சந்திரன் வர்றது, ஜென்ம ராசியிலே சந்திரன் வர்றது நிறைய நன்மைகள் பிறக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். மனதில் நினைத்த காரியங்கள் நடக்கும். மனசு ரொம்ப உற்சாகமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், குறிக்கோள், லட்சியங்கள் மனதில் இருந்தால் அது நிறைவேறக்கூடிய சூழ்நிலை அமையும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். ஆகவே கடகராசி பொறுத்த மட்டும் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்திலையும் 26, 27, 28 திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்களும், இந்த வாரத்தினுடைய இறுதி கட்ட நாட்களான சனி, ஞாயிறு போன்ற நாட்களும் நிறைய வெற்றியும் நன்மையும் உண்டாகும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 26ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் அஷ்டமி, கோகுல அஷ்டமி, கிருத்திகை. 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் காலையில் 7:30 மணி வரைக்கும் அஷ்டமி முடிஞ்சு நவமி தொடருது. 28ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8:30 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது சிம்ம ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். தொழில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது.
புதிய தொழில் தொடங்கிறது, இதெல்லாம் நல்லதொரு முன்னேற்றத்துக்கான வழிபிறக்கும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சிகரமாக இருக்கும். பதவி உயர்வுக்கான சிந்தனை பிறக்கும். பண வருமானம், ஊதிய உயர்வு இதெல்லாம் ரொம்பவும் லாபகரமாக சிறப்பானதாக இருக்கும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பயணங்கள் வெற்றி பெறும். பிறகு 28ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8:30 மணியிலிருந்து 29ஆம் தேதி வியாழக்கிழமை ஏகாதசி நாள், 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள் மாலை 3 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது சிம்ம ராசிக்கு லாபஸ்தானமாக வருது. 11ஆம் வீடு. நல்ல புத்திசாலித்தனமாக அறிவார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு சிந்தித்து செயலாற்றி வெற்றி பெறக்கூடிய நாள், லாபகரமான நாள். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். மாணவர்கள் கல்வியில் அற்புதமான முன்னேற்றம் அடைவார்கள். வியாபாரம் வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்று நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. பேரும் புகழும் கிடைக்கும். பிறகு 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மாலை 3 மணியிலிருந்து 31ஆம் தேதி சனிக்கிழமை பூச நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம், தேய்பிறை பிரதோஷம். அப்புறம் 1ஆம் தேதி செப்டம்பர் மாதம் அன்று ஆயிலி நட்சத்திரம். இந்த நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வர்றது சிம்ம ராசிக்கு 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம். மனதுக்கு பிடித்த செலவுகள் அதிகரிக்கும். சிக்கனமாகவும் இருப்பது நல்லது. இல்லை என்றால் நிறைய செலவாயிருச்சுங்கிற ஒரு மனக்குழப்பம் ஏற்படும். தேவையான செலவுகளை உண்டாக்கி அது சுப செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. அதேபோல் வீண் அலைச்சல் தவிர்த்துவிட்டு ஏமாற்றம் தராமல் திட்டமிட்டு செயலாற்றி அந்த பயணங்கள் வெற்றிகரமாக பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வது நல்லது. வீண் அலைச்சல் வேண்டாம். ஞாபக மறதி வராமல் பார்த்துக்கிறது நல்லது. எந்த வேலையை செய்யணுமோ என்பதை முன்கூட்டியே மனதில் திட்டமிட்டு சரியான நேரத்தில் அந்த வேலைகளை கச்சிதமாக இடையூறு இல்லாமல் பாக்கி இல்லாமல் அதை முழுமையாக முடித்து வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வது நல்லது. மனதில் உறுதி வேண்டும். ஆகவே சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் தொடக்க நாட்கள் 26, 27, 28, 29, 30 போன்ற திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் வெற்றிகரமான பண வருமானம், ஊதிய உயர்வு, லாபம், தொழில் முன்னேற்றம் இதற்குரிய நல்ல நாட்களாக இந்த வாரத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 26ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் அஷ்டமி, கோகுலஷ்டமி, கிருத்திகை. 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் காலையில் 7:30 மணி வரைக்கும் அஷ்டமி முடிந்து நவமி தொடருது. 28ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8:30 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது கன்னி ராசிக்கு அது 9ஆம் வீடாக வருது. கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இருக்கும். முன்னேற்றத்துக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். சிறு சிறு வாய்ப்புகள் கொஞ்சம் தடைபடலாம், தாமதமாகலாம். கொஞ்சம் வாய்ப்புகள் தள்ளி போகலாம். அதுக்காக அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மனக்குழப்பமெல்லாம் அடையாமல் டென்ஷன் கொஞ்சம் மனக்குழப்பம், டென்ஷன், படபடப்பு இதெல்லாம் ஏற்படுத்திக்காமல் இன்றைய முயற்சி நிச்சயம் நாளை நமக்கு வெற்றியாக அமையும் அப்படிங்கிற அடிப்படையில் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். எதையும் எதிர்பார்க்காம உழைப்பை மட்டும் நம்பினால் நிறைய வெற்றிகள் கிடைக்கும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. விளையாட்டு விபரீதமாக போகாமல் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக செயல்படுவது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு வேண்டாம். பிறகு 28ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8:30 மணியிலிருந்து 29ஆம் தேதி வியாழக்கிழமை ஏகாதசி நாள், 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள் மாலை 3 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது கன்னி ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. 10ஆம் வீட்டு சந்திரன் தொழிலில் அற்புதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். மாணவர்கள் கல்வியில் நல்ல உயர்வான பலன் அடைவார்கள். அலுவலக பணி மிகவும் சிறப்பாக இருக்கும். பதவி உயர்வுக்கான வழி பிறக்கும். நல்ல சிந்தித்து செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய நாள். புதிய தொழில் தொடங்கிறது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது. இதெல்லாம் சிறப்பாக இருக்கும்.
பிறகு 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மாலை 3 மணியிலிருந்து 31ஆம் தேதி சனிக்கிழமை அன்று பூச நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம், தேய்பிறை பிரதோஷம். அப்புறம் 1ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஆயிலி நட்சத்திரம். இந்த நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வர்றது கன்னி ராசிக்கு லாபஸ்தானமான நாளாக இருக்குது. 11ஆம் வீடு. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் இரட்டிப்பு லாபம் கிட்டும். மனது மகிழ்ச்சியாக இருக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். அதில் லாபம் கிடைக்கும். நல்லதொரு நாளாக நன்மை வந்து சேரும். ஆகவே கன்னி ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் மதிம நாட்களும் இறுதிக்கட்ட நாட்களும் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் வெற்றிகரமான முன்னேற்றகரமான தொழில் முன்னேற்றத்துக்கு ஏற்ப லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 26ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் அஷ்டமி, கோகுல அஷ்டமி, கிருத்திகை. 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 7:30 மணி வரைக்கும் அஷ்டமி முடிஞ்சு நவமி தொடருது. 28ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8:30 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசிக்கு அது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம் நாளாக இருக்குது. அதனால் கொஞ்சம் எதிர்மறை எண்ணங்கள் மனதை குழப்பமடைய வைக்கலாம். விளையாட்டு சில நேரங்களில் அது கொஞ்சம் இடையூறை ஏற்படுத்தலாம். அதனால் அந்த நாட்களில் வரக்கூடிய நிகழ்வுகளில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக கவனமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. மனசு கொஞ்சம் சோர்வாக இருக்கும். மன சோர்வு இல்லாமல் மன உறுதியோடு இருப்பது நல்லது. மற்றபடி பயணங்களில் செல்லும்போது கொஞ்சம் இடையூறுகளும் தடைகள் தாமதங்கள் லேட்டாகலாம். அதனால் காலதாமதமாகாமல் பயணங்களில் கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த நாட்களை பொறுமையாக கடந்து செல்வது நல்லது. பிறகு 28ஆம் தேதி புதன்கிழமை நாள் காலையில் 8:30 மணியிலிருந்து 29ஆம் தேதி வியாழக்கிழமை ஏகாதசி நாள், 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுபமுகூர்த்த நாள் மாலை 3 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. கொஞ்சம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தள்ளி போகலாம், கை நழுவி போகலாம். உங்களுக்கு கிடைக்கிற விஷயங்கள் கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு ஏற்படுத்தலாம். அதனால் கொஞ்சம் விடாமுயற்சி, கடின உழைப்பு தேவை. பொறுமையாக நிதானமாக டென்ஷன் படபடப்பு இல்லாமல் அதற்குரிய காரண காரியத்தை தெரிந்து புரிந்து செயலாற்றுவது நல்லது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் அதிக உழைப்பும் கவனமும் தேவை. வியாபாரிகள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக பணியாற்றுவது நல்லது. பொறுமை முக்கியம். மற்றபடி 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மாலை 3 மணியிலிருந்து 31ஆம் தேதி சனிக்கிழமை பூச நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம், தேய்பிறை பிரதோஷம். 1ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஆயிலி நட்சத்திரம். இந்த நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு அமையும். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். தொழில் முன்னேற்றத்துக்கான பதவி உயர்வுக்கான அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். நல்லதொரு முன்னேற்றகரமான நல்ல நாளாக அமைகிறது. ஆகவே துலாம் ராசி பொறுத்த மட்டில் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் இறுதி கட்ட நாளான வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நன்மை தருகிற நல்ல முன்னேற்றகரமான நாட்களாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 26ஆம் தேதி திங்கட்கிழமை அஷ்டமி, கோகுல அஷ்டமி, கிருத்திகை. 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 7:30 மணி வரைக்கும் அஷ்டமி முடிஞ்சு நவமி தொடருது. 28ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8:30 மணி வரைக்கும் இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் இருப்பார். அப்போ விருச்சிக ராசிக்கு 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். வீட்டில் சந்தோஷம் பிறக்கும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் ஒற்றுமை மேலோங்கும். எதை செய்தாலும் ஒற்றுமை உணர்வோடு எல்லோரையும் அரவணைச்சு வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைகிறது. பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. கூட்டு தொழில் சிறக்கும். நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள்.
வாகன யோகம் இருக்குது. பயணங்கள் வெற்றி பெறும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 28ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8:30 மணியிலிருந்து 29ஆம் தேதி வியாழக்கிழமை ஏகாதசி நாள், 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள் மாலை 3 மணி வரைக்கும். இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசிக்கு 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக வருது. மன சோர்வும் மனக்குழப்பம் ஏற்படும். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். நிறைய சிந்தித்து உடல் சோர்வும் மன சோர்வு உண்டாகும். ஆகவே மனதிலே தெளிவும் மன உறுதியும் தேவை. அதற்குரிய காரண காரியங்களை சரி செய்து அதை உடனடியாக முயற்சி செய்து சரி செய்யலாம். இல்லை என்றால் அமைதியாக அந்த நாட்களை பொறுமையாக கடந்து செல்வது நல்லது. பதட்டம் வேண்டாம். பிறகு 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மாலை 3 மணியிலிருந்து 31ஆம் தேதி சனிக்கிழமை பூச நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம், தேய்பிறை, பிரதோஷம். அப்புறம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆயில்ய நட்சத்திரம். இந்த நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இருக்கும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி மனதில் ஒரு பதட்ட நிலை இல்லாமல் நிதானமாக சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. மனதில் உறுதி தேவை. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகலாம், தாமதமாகலாம், கை நழுவி போகலாம். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வராமல் எதையும் எதிர்பார்க்காம உழைப்பை நம்பினால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். ஆகவே விருச்சிக ராசி பொறுத்தமட்டில் இந்த வாரத்தில் தொடக்க நாட்களில் ஒரு சில நாட்கள் 26, 27, 28 திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்கள் வெற்றிகரமான பயனுள்ள நாட்களாக அமைகிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 26ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் கிருத்திகை, கோகுலாஷ்டமி. 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் காலையில் 7:30 மணி வரைக்கும் அஷ்டமி முடிந்து நவமி தொடருது. 28ஆம் தேதி புதன்கிழமை காலை 8:30 மணி வரைக்கும். இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து அதை வெற்றி வாகை சூடக்கூடிய அளவுக்கு சரி செய்து முன்னேற்றத்தை பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் பெறும். எதிர்ப்புகள் விலகும். கஷ்டங்கள் நீங்கும். துன்பங்கள் கரையும். மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். பயணங்கள் வெற்றி பெறும். உங்களுடைய அரிய முயற்சியால் பலவிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். பிறகு 28ஆம் தேதி புதன்கிழமை காலை 8:30 மணியிலிருந்து 29ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் ஏகாதசி நாள், 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள் மாலை 3 மணி வரைக்கும். இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வருது தனுசு ராசி 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். அறிவார்ந்த விஷயங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை அடையக்கூடிய நாளாக அமைகிறது. கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. ஒற்றுமை உணர்வோடு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாள். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் சொந்த பந்தங்களினுடைய பாராட்டு கிடைக்கும். வியாபாரம் செழிக்கும். அலுவலக பணி சிறக்கும். மாணவர்கள் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் அடைவார்கள். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பேரும் புகழும் கிட்டும். பிறகு 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 3 மணியிலிருந்து 31ஆம் தேதி சனிக்கிழமை பூச நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம், தேய்பிறை, பிரதோஷம். அடுத்து 1ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஆயில்ய நட்சத்திரம். இந்த நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்கு 8ஆம் வீடாக வருது. கொஞ்சம் மன அழுத்தம் ஏற்படும். மன சோர்வு உண்டாகும். சந்திராஷ்டம நாளாக இருக்குது. ஆகவே மனதில் தெளிவும் உறுதியும் தேவை. எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். பதட்ட நிலை அடைய வேண்டாம். மன உறுதியோடு அந்த நாட்களை உரிய காரண காரியத்தை தெரிந்து பொறுமையாக நிதானமாக கடந்து சென்றால் போதும். மற்றபடி
தனுசு ராசிக்கு இந்த வாரத்தில் தொடக்க நாட்கள்லேயே 26, 27, 28, 29 போன்ற நாட்கள், திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் நல்லதொரு முன்னேற்றமும் வெற்றியும் நன்மையும் வரக்கூடிய நாளாக அமைகிறது. மகர ராசிக்கு இந்த வார ராசி பலன் 26ஆம் தேதி திங்கட்கிழமை கிருத்தியை கோகுல அஷ்டமி, 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் காலையில் 7:30 மணி வரைக்கும் அஷ்டமி முடிஞ்சு நவமி தொடருது. 28ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8:30 மணி வரைக்கும். இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. கொஞ்சம் மன சோர்வும் மன அழுத்தம் ஏற்படும். கொஞ்சம் சந்தோஷத்துக்காக மகிழ்ச்சிக்காக நீங்கள் முயற்சி செய்கிற போது அது ஒரு மனக்கவலைகளை குழப்பத்தை ஏற்படுத்தலாம். ஆகவே கவலைப்படாமல் அந்த நாட்களை வைத்து கொள்வது சிறப்பு. எதை செய்தாலும் ஆர்வமாக, பிரியமாக, சந்தோஷமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. மனதில் உறுதி வேண்டும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். மனதில் தெளிவு தேவை. பிறகு 28ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8:30 மணியிலிருந்து 29ஆம் தேதி வியாழக்கிழமை ஏகாதசி நாள், 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள் மாலை 3 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். எடுத்த முயற்சிகள் நன்மை தரக்கூடிய வகையில் இருக்கும். பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய நாளாக இருக்கும். சிந்தித்து செயலாற்றி முயற்சித்து நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுடைய போராட்டம் தொடர் முயற்சி வெற்றியடையும். உடல் ஆரோக்கியம் பெறும். எதிர்ப்புகள் விலகும். கஷ்டங்கள் நீங்கும். துன்பங்கள் கரையும். மாணவர்கள் தொடர்ந்து கல்வியில் போராடி வெற்றி பெறக்கூடிய நாளாக அமையும். வியாபாரிகள் பலவிதமான பிரச்சனைகளை சரி செய்து வெற்றி வாகை சூடக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பான உங்களுடைய முயற்சியில் ஒரு வெற்றியின் இலக்கை அடையக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். பிறகு 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மாலை 3 மணியிலிருந்து 31ஆம் தேதி சனிக்கிழமை பூச நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம், தேய்பிறை பிரதோஷம், 1ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஆயில்ய நட்சத்திரம். இந்த நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசி 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு உண்டாகும். மனதிற்கு பிடித்த நல்ல நிகழ்வுகள் நடக்கும். நன்மை வந்து சேரும். ஆகவே மகர ராசியை பொறுத்த மட்டில் இந்த வாரத்தினுடைய மதிய நாட்களில் இறுதி கட்ட நாட்களிலும் புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும். கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 26ஆம் தேதி திங்கட்கிழமை கிருத்தியை கோகுல அஷ்டமி, 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் காலையில் 7:30 மணி வரைக்கும் அஷ்டமி முடிஞ்சு நவமி தொடருது. 28ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8:30 மணி வரைக்கும். இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது கும்பராசிக்கு 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். பயணங்களில் செல்கிற போது, வாகனங்களில் செல்கிற போது சிறு சிறு தடைகள், தாமதம், இடையூறு வரலாம். ஆகவே முன்கூட்டியே திட்டமிட்டு கவனமாக சென்று அந்த காரியங்களை எல்லாம் வெற்றிகரமாக முடித்து திரும்புவது நல்லது. பயணங்களில் அதிக கவனம் தேவை. மற்றபடி சிறு சிறு தோல்விகள், இடையூறுகள் வந்தாலும், தாமதங்கள் வந்தாலும் அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் விடாமுயற்சி நிறைய வெற்றியை கொடுக்கும். தொடர் முயற்சி வெற்றியை தரும். பிறகு 28ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8:30 மணியிலிருந்து 29ஆம் தேதி வியாழக்கிழமை ஏகாதசி நாள், 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள் மாலை 3 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் வருது. கும்பராசிக்கு 5ஆம் வீடாக வருது. மன அழுத்தம் ஏற்படும். மனசில் சோர்வு உண்டாகும். கொஞ்சம் மனக்கவலைகள் வந்து போகும். அதனால் மனதில் உறுதியோடு எதை செய்தாலும் ஆர்வமாக, சந்தோஷமாக, கவலை இல்லாமல் மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பிறகு 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மாலை 3 மணியிலிருந்து 31ஆம் தேதி சனிக்கிழமை பூச நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம், தேய்பிறை பிரதோஷம், 1ஆம் தேதி செப்டம்பர் மாதம்
ஆயில்ய நட்சத்திரம். இந்த நாட்களில் மிதுன ராசியில் கடந்து கடக ராசியில் சந்திரன் வர்றார். கும்பராசிக்கு அது 6ஆம் வீடாக வருது. கடக ராசியில் சந்திரன் இருக்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு பல விதமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படும். உடல் ஆரோக்கியம் பெறும், எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் கரையும். மனதால் முயற்சி செய்து பல விதமான பிரச்சனைகளை தனிப்பட்ட முறையில் போராடி வெற்றி வாகை சூடக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. தொடர் முயற்சி, விடாமுயற்சி நிறைய வெற்றிகளை கொடுக்கும். ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய இறுதி கட்ட நாளான வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாளாக நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 26ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் அஷ்டமி, கோகுலஷ்டமி, கிருத்தியை. 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் காலையில் 7:30 மணி வரைக்கும் அஷ்டமி முடிஞ்சு நவமி தொடருது. 28ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8:30 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்கு 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. குரு சந்திர யோகம் இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும். மகிழ்ச்சியும் பெருமையும் வரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. நீண்ட நாள் எண்ணங்கள், குறிக்கோள், லட்சியங்கள்லாம் ஈடேறும். நல்ல செய்திகள் வரும். நன்மை வரக்கூடிய நாளாக அமைகிறது. வாகன யோகம் இருக்கிறது. வீட்டில் மகிழ்ச்சியும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும். பிறகு 28ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8:30 மணியிலிருந்து 29ஆம் தேதி வியாழக்கிழமை ஏகாதசி நாள், 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள் மாலை 3 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். முயற்சியிலிருந்து பின்வாங்கி விடாமல் சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகள்லாம் வரலாம். சிறு சிறு தோல்விகள் வந்து போகலாம். அதை கண்டு சலசலப்பும் பதற்ற நிலை அடையாமல் தொடர் முயற்சி, விடாமுயற்சி தேவை. நன்றாக சிந்தித்து புத்திசாலித்தனமாக அறிவுபூர்வமாக செயல்பட்டால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். மாணவர்கள் கல்வியில் அதிக உழைப்பும் முயற்சியும் தேவை. வியாபாரிகள் கடுமையாக உழைத்து முன்னேறக்கூடிய நாளாக அமைகிறது. அலுவலக பணியில் பணிச்சுமை இருக்கும். அதை கடந்து வெற்றிகரமாக கண்ணும் கருத்துமாக கவனமாக பணியாற்றி வெற்றிகளை தக்க வைத்து கொள்வது நல்லது. பிறகு 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மாலை 3 மணியிலிருந்து 31ஆம் தேதி சனிக்கிழமை பூச நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம், தேய்பிறை, பிரதோஷம். அடுத்து 1ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஆயிலி நட்சத்திரம். இந்த நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. கொஞ்சம் மன அழுத்தம், மன விரக்தி, மன சோர்வுகள் வரும். மனக்கவலைகள் வந்து போகும். கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருக்கும். ஆகவே மன உறுதியோடு வரக்கூடிய நிகழ்வுகளை அந்த நாட்களில் கடந்து செல்வது நல்லது. பொறுமை முக்கியம். கொஞ்சம் ஆர்வமாக, பிரியமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சிகரமாக அந்த நாட்களை வைத்து கொள்வது நல்லது. ஆகவே மீன ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தினுடைய தொடக்க நாட்களில் 26, 27, 28 திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்கள் நன்மை தருகிற முன்னேற்றகரமான பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் போன்ற சிறப்பான பலன் நடக்கக்கூடிய நாட்களாக அமைகிறது. குபேந்திரா டிவி வழங்கும் ஜோதிடம் பற்றிய தகவல்கள் வருகிறது. வார ராசி பலனை தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.